students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் NEET 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கான ஆன்லைன் பேட்ச் ரிலேட்டடாக நீங்கள் என்கொயரிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடந்த 3 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிலேட்டடாக ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் வீடியோவோட இனிஷியலாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. இது நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான 4th இயரில் நம்ம காலடி எடுத்து வைக்கிறோம். ஆஃப்லைன் பேட்ச் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரோட ஆசை. நம்ம அதையும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இது 4வது வருஷம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமிக் சப்போர்ட் கொடுக்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டீச்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. பட் நான் ஆன்லைனில் அந்தளவுக்கு ஆக்டிவாக கிடையாது. ஆஃப்லைனில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைன் பேட்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நிறைய டைம் நான் யூடியூப்பில் இருக்கிறது இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியாது. என்னை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரைட்டு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ் ஃபஸ்ட் அப்படியே ஒரு ஸ்லைடாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். நான் வந்து காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் டைமில் பண்ணுறப்பயே காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கெயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோச்சிங் அகாடமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸராக வேலை செய்கிறோம். நீட் ரிலேட்டடாக மட்டும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். நீட் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் நான் ஆன்லைன் பேட்சும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அண்ட் ஆஃப்லைன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமியில் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் அதோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் ஆன்லைனை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தோம். எப்போ கொண்டு வந்தோன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கொண்டு வந்தோம். நல்ல மாணவர்கள்ட்ட வரவேற்பு இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2024லேயும் ஆன்லைன் பேட்ச் பண்ணோம். இது 2 வருஷத்தோட சக்ஸஸ். 2025 ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே பண்ணோம். பட் என்னென்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு 2 இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். இப்போ 2026க்கு ஸோ 2025 நிறைய கடுமையான சவால்கள் இருந்துச்சு மாணவர்கள்ட்ட தயார்படுத்துறதுல. அப்போ அதிலேருந்து என்ன நம்ம கற்றுக்கிட்டு இந்த வருஷம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த இதுக்கு யோசித்தோம். அப்போ 2026க்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ சேஞ்சஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செலெக்ஷனுக்கு என்ன தேவையோ அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தோம். அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து 3 வருஷமாக பண்ணிவிட்டோம். இது 4வது வருஷம். இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் என்னை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. நான் ஆன்லைன் பேட்சில் ஆக்டிவாக இருப்பேன். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸில் ஆக்டிவாக இருப்பேன். யூடியூப்பில் பெருசாக என்னை பற்றி நான் சொன்னது கிடையாது. பட் இந்த பேட்ச் அப்படிங்கிறப்ப நான் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே பார்ட் டைமில் நீட் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்பயே பசங்க செலக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அகாடமிக்ஸில் அப்ரோச் பண்ணேன். அகாடமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி அகாடமியில் ஒர்க் பண்ணப்போ அங்கே அகாடமி ரிலேட்டடாக ஆன்லைன் பேட்ச் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆஃப்லைன் பேட்ச் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே நம்ம எடுத்தோம். அங்கே அதிகபட்சமான வேலைகள் நான் தான் செய்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தனியாகவே ஆன்லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஆன்லைன் பண்ணோம். பல எதிர்ப்புகள் தாண்டி அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃப்லைன் கொண்டு வந்திருக்கோம். இதுவுமே பல எதிர்ப்புகளை தாண்டி தான். ஆனால் இந்த ஃபுல் ஜேர்னிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்டது ஒன்று தான். ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமான சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஓகே, என்னோடய கிளாஸ் நல்லா இருக்குன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சக்ஸஸாக இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்டு அதை தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் கெரியராக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுறதுல ஆகட்டும். அண்டு அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் டீச்சராக மட்டுமே நம்ம இருக்கிறேன். ஏன் டீச்சராக மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இதெல்லாம் எனக்கு பெருசாக வராது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் நான். பட் அது கிளாஸில் மட்டும்தான். கிளாஸுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நான் ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. அது என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சனலாக தெரியும். பட் ஆன்லைன் பேட்சில் என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி பேசுனதே கிடையாது. இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள் நான். பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்னஸை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக டபுளாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிக் கொடுக்க தாண்டி கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிக்டோடு சேர்த்து நல்லா இன்னும் திருப்பி சொல்ல வச்சதை படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மாணவர்கள் மேலே அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுதான் என்னோடய இன்ட்ரோ. இதுக்கு மேலே ஆஃப்லைன் நான் என்கிட்ட ஆன்லைன் படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும். பட் நீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகிறேன். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் சொல்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சு அந்த பேட்சில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நான் 2019 டைம்லேருந்து ஹோம் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தேன் இல்லைங்களா, பசங்களுக்கு மென்டர் பண்ண ஆரம்பிக்கிறப்போ சம்டைம்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு ஆர்கானிக்கில் அவங்க ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க அண்ட் ஃபிசிக்ஸில் கிடைக்க மாட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். பட் அவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஓகே இது நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிது. காலேஜில் நான் படித்த மேஜர் சப்ஜெக்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் தொடர்ந்து அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சு, பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை ரொம்ப பாசிட்டிவாக நம்ம பண்ணோம். அந்த டைமில் பசங்க செலக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமிக்கு போனோம். அகாடமியில் என்னென்னா நிறைய ஃபேக்கல்ட்டிக்கு கோச்சிங் ரிலேட்டட் எடுக்கவே தெரியல. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க, இல்லையா ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எடுக்கிறாங்க. கிளாஸுக்கு டைமுக்கு வரது கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எம்டியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம அதை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே போய் வேரிய சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மற்ற ஃபேக்கல்ட்டியோட தேவையே வரல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்து கொடுத்தோம். ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு சப்ஜெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2019, 20, 21 காலகட்டங்களில் தயாராக்கப்பட்டேன். இப்படி தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கவும் 3 சப்ஜெக்ட்டுமே நமக்கு நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. முக்கியமாக அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுதுன்னு சொல்கிறதுனால மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இல்லை புரியல சார் எனக்கு இதை நீங்கள் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எடுக்க முடியாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லவும் அதை பார்த்திங்கன்னா எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் என்னோடய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். 3க்குமே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணுவேன். ஒய் 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தெரியும். என்ன சார் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மித்து. மொதல் பாயிண்ட். ஸோ நீங்கள் நல்ல ட்ரைனாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுன்னா ஒரு டீச்சருமே பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுமே எடுக்கலாம். சரிங்களா. இதில் எண்ட் ஆஃப் தி டே ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகுறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆனாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி எனக்கு கிடைக்கல. என்னோடய அகாடமி வைக்கிறதாகட்டும் அண்ட் ஆஃப்லைன் வைக்கிறது, ஆன்லைன் வைக்கிறதாகட்டும், இதில் பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி கிடைக்கிறது ஒருத்தர் 2 பேர் தான். சரி அப்போ அவங்க அதை எடுக்கட்டும், மீதி நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட டீச்சிங் பிடிச்சிருச்சு. இன்னொரு ஃபேக்கல்ட்டி போட்டால் கூட அது மேட்ச் பண்ண முடியல. முக்கியமாக பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸே மாறிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட்டுமே நான் எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் 3 சப்ஜெக்ட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபுல் தரவாக தான் எடுப்போம். சரிங்களா. எல்லாமே பேக் டு பேக் அனலைஸ் பண்ணி ஒரு வருஷமும் இயர் கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் எடுக்கிறது. ஏனோ இதெல்லாம் நான் எந்த கிளாஸுமே எடுத்து கிடையாது. இன்னுமே டெப்த்தாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். நிறைய அனுபவத்தையும் கலந்து எக்ஸாம்பிள் சொல்கிறது மூலமாக நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சு. முக்கியமாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. மற்ற எந்த டைம் என்னை விட சீனியராக அந்த ஃபேக்கல்ட்டியால் கூட அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியல. மற்ற அகாடமியில் நான் ஒர்க் பண்ணிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா மற்ற ஃபேக்கல்ட்டியே நான் தான் இன்டர்வியூ பண்ணி எடுப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட் எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமாகவே கிடையாது. ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் 3 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸ் பண்ண டைமும் சரி, ஆஃப்லைன் பண்ண டைமும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி எப்பயுமே கேர் பண்ணதே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டும் புரிஞ்சிச்சு. மற்ற எல்லா ஃபேக்கல்ட்டியும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இதே தான் இந்த வருஷம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். அதனால் பார்த்திங்கன்னா நானே தான் 3 சப்ஜெக்ட் எடுப்பேனா சார் இந்த வருஷம்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி சில மாற்றங்கள். ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி கிடைச்சாங்கன்னா, நம்ம நடத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி கிடைச்சாங்கன்னா அவங்களையுமே உள்ளே கூட்டிகிட்டு பசங்க மென்டர்ஷிப் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அதிகபட்சமான என்னோடய பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், நானே கிளாஸஸ் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் இதுக்குன்னு சொல்லலை, பட் அதுதான் எனக்கு அதிகமாக கிடைச்ச ஃபீட்பேக். அதனால் இதில் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் நான் தான் கவர் பண்ணுவேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நான் தான் கவர் பண்ணுவேன். அண்ட் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அண்ட் பயாலஜியில் கூட பாட்னி, ஜுவாலஜியும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதில் டவுட் எதுவும் வேணாம். பட் என் அளவுக்கு நடத்துகிற ஒரு ஸ்டூடெண்ட் மேலே கேர் காட்டக்கூடிய ஒரு டீச்சர் இருந்தால் போதும். கண்டிப்பாக அவங்க இந்த பேட்சில் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதையும் நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா. அதனால தான் 3 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறது. இதை பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த பேட்சில் யார் சார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 1 இயர் ஆர் 2 இயர் 3 இயராக ட்ராப் பண்ணி படிச்சுட்ருக்கேன் சார். என்னால் கோச்சிங் அகாடமி போக முடியல. ரீசன்ஸ் என்னவாக வேணால் இருக்கலாம். ஃபீஸாக இருக்கலாம், டைமாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம். எனக்கு உடம்பு சரியாமல் போயிடுது சார், அங்கே இருக்க ஃபுட்டு சேர மாட்டேங்குது சார், நான் வீட்டில் இருக்க ஹோம் சீக்காக இருக்கலாம். பட் மொதல் பாயிண்ட் சொல்கிறேன், ஆஃப்லைன் இஸ் பெஸ்ட். டவுட் எதுவும் வேணாம். ஓகேங்களா. அதனால தான் நான் ஆஃப்லைன் கிளாஸஸ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணதே ஆஃப்லைன் கிளாஸ். ஆஃப்லைன் கிளாஸ் இஸ் அ பெஸ்ட். உங்களோட செலெக்ஷனுக்கு நிறைய சான்ஸ் ஆஃப்லைனில் கொடுக்கும். பட் ஆன்லைன் கொடுக்காதானா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்லைடில் பார்த்தவங்கலாம் ஆன்லைனில் படிச்சுட்டு வந்தவங்க தான். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் படித்து செலக்ட் ஆகலையா? அப்படி கிடையாது. பட் ஆஃப்லைன் அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக டீச்சர்கிட்ட கைட் ஆக்கப்படுவீங்க. டீச்சர் உங்களை டேரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு யூனிஃபார்மிட்டி வரும். பட் ஆன்லைன் அப்படிங்கிறப்போ அது செல்ஃப் டிசிப்ளினை நீங்களே ஏற்படுத்திக்கணும். அவ்வளோதான், தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது.
ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால டேரெக்டாக வந்து படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. இது இன்னொரு வகையில் வந்து 11, 12வது படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் போய் இன்னொரு டியூஷன் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கான நேரம் அவங்களுக்கு கிடைக்காது. அதை முடிச்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு ரிட்டன் போகிறது அப்படி ஒரு ஜேர்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப பேடாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதலாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வருஷம் கொண்டு வந்த முக்கியமான சேஞ்சு நம்மளோட பேட்ச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ரெக்கார்ட் பேஸில் இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதுதான் நீட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், கொஸ்டின் சால்விங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் ஏதாவது டேட்டா தேவைப்படுறத கூட இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி அதில் அட்டாச் பண்ணுவோம். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வீடியோ கிடைக்கும். அண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட்டான கைடன்ஸ் கிடைக்கும். எஸ்ஐ யூனிட்னா அதுக்கான வீடியோ. இப்படி சிலபஸில் கூடிய லைன் பை லைனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்சர்ஸ் ரெடியாக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ சிலபஸ் எப்படி கவர் ஆகாமல் இருக்கும்? 100% உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். நீட் சிலபஸ் அப்படிங்கிறது இதில் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி நான் கவர் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரி பண்ணிக்க வேணாம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜாயின் பண்ண எல்லா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் 3 மாதத்தில் இங்கிலீஷ் மீடியம் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு அவங்களை நான் ட்ரெயின் பண்ணிடுவேன். மீடியம் சேஞ்சிங் கிடையாது, 2 சப்ஜெக்ட்லையுமே அவங்களுக்கு நாலேஜ் வளர்த்து கொடுத்துருவேன். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லவே வேணாம். கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியம் அவைலபிள், தமிழ் மீடியம் கண்டிப்பாக அவைலபிள். அண்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குள்ள கொடுத்துருவேன். மெட்டீரியலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்கில் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்கார்டாக கொடுக்குறப்போ நீங்கள் எந்த டைம் வேணால் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு அந்த லெசன்ஸ்க்கான டெஸ்ட் பேப்பர்ஸ் இங்கே ஆஃப்லைனில் 720 மார்க்குக்கு மாடல் டெஸ்ட் இப்போ நடத்திட்டுருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆர்கனைஸ் பண்ண இடத்துல படிக்கணும். அண்ட் பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே கம்ப்ளீட் ரெக்கார்டு தானே, லைவே வரமாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்சனலாக நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன். எப்போன்னு பார்த்தோம்னா டெய்லி இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, பட் எப்போன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஃப்லைனில். அந்த ரிவிஷன் கிளாஸை நீங்கள் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த ரிவிஷன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் கிளாஸில் எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி யூடியூப் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இந்த முறை ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொடுக்கப்படும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைனில் படிக்க போகிறாங்க, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன்லேருந்து அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த பேட்சில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம், டவுட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சிலபஸ் பேஸ்டு ட்ரைனிங் நான் பற்றி சொன்ன மாதிரி ஒரு டாப்பிக்கு தொட அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ரீவிசிட்டபிள் கிளாஸஸ் நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம் நீங்கள் இதை பயன்படுத்திக்க முடியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல, இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம். இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நியூ சிலபஸ் கவரேஜ்னால் ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஃபேமிலிஸ் பற்றி உங்களுக்கு நோட்ஸ் இருக்காது. கம்பல்சரியே கிராமினியன்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஆகட்டும், 13, 14 குரூப் எலமெண்ட்ஸ் ஆகட்டும் சிலபஸில் இருக்கும், ஆனால் இன்சியேட்டில் இருக்காது. அப்போ அதுக்கான நோட்ஸ், அதுக்கான கொஷின்ஸ் இதெல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு அது பேஸ் பண்ணி ட்ரைனிங் இருக்கும். என்சிஆர்டி பேஸ் பண்ணி ட்ரைனிங் இருக்கும். ஃபிசிக்ஸு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மேஜராக உங்களை எக்ஸாம்பிளர் நீட் பிவைக்கு ஜெய் பிவைக்கு தான் என்னோடய கிளாஸஸ் மேஜராக இருக்கும். இந்த வருஷமும் அப்படி தான் அமைய போகுது, அதனால் பயன்படுத்திக்கிங்க. லைவ் ரிவிஷன் கிளாஸஸ் வித் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் சொன்ன மாதிரி ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் சேர்ந்து அட்டன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கில் தான் பெஸ்ட்டு. முக்கியமாக ஃபிசிக்ஸும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் அதிகப்படியான ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ்க்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10-12 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவோம். அப்போ யோசிச்சு பாருங்கள், பர் இயருக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க, அப்போ எவ்வளோ ப்ராப்ளம் வரும் உங்களை அப்படி தேர்த்தி விட்டுறலாம். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரி பண்ணிக்காமல் ட்ரஸ்ட் பண்ணி படிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட். பயாலஜியில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் படிக்க இன்ட்ரெஸ்ட்டு சார், இருந்தாலும் பயாலஜியில் வேர்ட்ஸ் மறக்குது, புதுமையான வார்த்தைகளாக இருக்குது, குழப்பது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் சரி ஃபிசிக்ஸும் சரி. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டிப்ஸு ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, நிமோனிக்ஸ்னு கூட சொல்லலாம். அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை நீங்கள் ட்ரைன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ ஜாயினிங்கான காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 9080549820 நம்பர் கான்ட் பண்ணுங்கள். இல்லையா 7373264210 நம்பர் கான்ட் பண்ணுங்கள். மொதல் நம்பர் வந்து மார்னிங்லேருந்து நைட் டைம் நீங்கள் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் எடுப்பேன், இல்லையா அகாடமியோட ரெப்ரசன்டேட்டிவ் ஃபோன் எடுப்பாங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? வர மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா? ஓகேங்களா? நீங்கள் மண்டேலேருந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாத்தோட ரெக்வெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 7 மாத காலகட்டங்கள் தான் இருக்குது. இதில் டிசம்பருக்குள்ளே நம்ம சிலபஸை முடிக்கணுங்கிற ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் வேணும். அப்படிங்கிறப்ப இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து பேட்ச் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திங்க. சரி, டெமோ கிளாஸஸ் மாதிரி ஏதோ பார்க்கணுமானா நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரிவிஷன் கிளாஸஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அண்டு லெக்சர்ஸ் வைஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்டு மற்ற கிளாஸ்லேருந்து எப்படி சார் டிஃபர் ஆகும் மாதிரி நிறைய பேர் ஆஃப்லைன் போட்டிருக்காங்க, நிறைய பேர் ஆன்லைன் போட்டிருக்காங்கன்னா இதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் பை வேர்டாக இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோவே யூடியூப்பில் கொடுத்துட்டேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் அதே ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதிகமாக உங்களுக்கு கோச் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இத்தனை வருஷம் நான் சொல்லிக் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பயனுள்ளதாக மாற்றி கொடுக்கணும். அதுதான் முதல் டார்கெட்டு. ஓகேங்களா? ஏன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட பேட்டர்ன் வந்து ஒரு 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 கோச்சிங் ஃபேக்கல்ட்டி எனக்கு அது புரிய ஆரம்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இன்னும் பெஸ்ட் மெத்தட் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ட்ரைன் பண்ண ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆனவங்களும் சரி, இனிமேல் செலக்ட் ஆக்கப்பட வேண்டியவங்களுக்கும் சரி, நம்மளோட டீச்சிங் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய ப்ரைமரி டார்கெட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வரவேற்பாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னை பற்றி பர்சனலாக தெரியல. ஓகேங்களா? யூடியூப்பில் இன்றைக்கி தான் கொஞ்சம் என்னை பற்றி நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். நானும் பெருசாக அதில் ஓப்பன் அப் ஆனது கிடையாது. என்னோடய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னை பற்றி தெரியும், கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக தெரியும். பட்டு என்னை வெறும் யூடியூப்பில் மட்டும் பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பெருசாக இன்ட்ரோ தர மாட்டேன். சொன்ன மாதிரி நான் கிளாஸ் வைஸில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிக்ட்டு. ஓகேங்களா? அதே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க, ஐயோ சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு. பட் அகாடமியை விட்டு வெளியே வந்தேன்னா என்னை விட சாஃப்டான பர்சன் யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஏன் அகாடமியில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னா ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர். நீங்கள் மற்ற அகாடமி போனீங்களா படிக்கலாம்னா கூட பட மாட்டாங்க, ஏன்னா காசு வருதில்ல, முடிஞ்சு. இங்கே வரப்போ என்னென்னா காசை தாண்டி ஒரு கனெக்ஷன் வருது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்ட சூழ்நிலேருந்து வராங்க, ஒரு ஆம்பிஷனான ஃபேமிலிலேருந்து வராங்க, ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், அப்போ அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறப்ப நமக்கு கோவம் கொஞ்சம் டக்குன்னு வந்துடும். பட் இந்த வருஷம் வந்து அந்த கோவத்தை இன்னுமே ரிவிஷனில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைம் சொல்லிக் கொடுக்குறதுல ஃபோக்கஸ் பண்ண மாற்றியாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுவும் சொல்கிறேன். பட் அப்பப்போ கோவம் வரும். பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுனா சில பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், நீங்கள் படிக்காமல் வந்திருப்பீங்க, அப்போ கண்டிப்பாக கோவம் வரும். ஓகேங்களா? கோவமே வரல அப்படின்னா உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். அது வளர வளர உங்களுக்கே புரியும். ஓகே, ஸ்மைலி ஃபேஸோடையே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. பட்டு அப்பப்போ கோவம் வரும், அது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சொல்கிறேன். அந்த கோவமும் நியாயமாக இருக்கும். உங்களோட நீட் ஜேர்னியில் அது க்ரோத்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதுக்கு தேங்க் பண்ணுவீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக கேட்குறாங்க, நீங்கள் முன்னாடி மாதிரி கோவப்படுறது இல்லை சார் அப்படின்ட்டு. அது ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் தானே, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணதே இல்லை. இந்த யூடியூப் ஆரம்பித்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. 4 இயர்ஸில் நான் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் ஓகே, இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வராங்க, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியணும் இல்லையா, அதை பற்றி நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இந்த வீடியோ அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ போகிறதுல எனக்கு பர்சனலாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி வந்து இதுக்கும் கொடுத்துருந்தோம். அண்ட் ஃபீஸ் டீட்டெயில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அண்ட் இது வரைக்கும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். பட் அதே டைம் வந்து நீங்கள் விடி ஸ்டூடெண்ட்டோட ஓல்ட் ஜாயின் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சக்திவேல் சித்தன் ஆன்லைன் கோச்சிங் வச்சுருக்கப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலோ, இல்லை சித் எஜுகேஷனல் அகாடமின்னு வச்சப்போ ஜாயின் பண்ணியிருந்தாலோ, ஜாயின் பண்ணி இந்த பேட்சில் எங்கேயோ படிச்சிருந்தாலோ, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடி நீட் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சு ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்சில் நீங்கள் ப்ரீவியஸாக என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த நீட் 2026க்கு நான் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணக்கூடிய இந்த மென்டர்ஷிப் கிட்டத்தட்ட இதில் மட்டுமே ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் தயாராக்கப்படும். பாயிண்ட் புரிஞ்சுங்க. லெசனுக்கு லெசன் வந்து 50-60 வீடியோஸ் தயாரிக்கப்படும். அவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறோம், அவ்வளோ கொஷின்ஸ் கொடுக்க போகிறோம். பயங்கரமான மென்டர்ஷிப். எல்லா அகாடமியை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமியில் வந்து 1 மணி நேரம் சேர்த்து தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. எல்லா அகாடமியை விட இந்த இடத்துல ஒரு ஃபுல் டெஸ்ட் எக்ஸ்ட்ரா தான் எழுத போகிறீங்க. எல்லா இதில் விட
நீங்கள் இந்த அகாடமி படித்து பெரிய மார்க் எடுக்க போகிறீங்க. இதெல்லாம் என்னோடய ப்ராமிஸ். இதெல்லாம் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன், செயலில் காட்டுறது தான். ஸோ நம்ம 2026க்கு ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பேட்ச் ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஏன்னா என்னோட தரப்புலேருந்து நீங்கள் ஒருவேளை செலக்ட் ஆகலைங்கிற பட்சத்தில் இன்னொரு வருஷம் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிற பட்சத்தில் சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. அதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டை ட்ரைன் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு டைம் சொல்லிடுறேன். பட் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது என்னோடய பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தாலே போதுமானது. இந்த வருஷம் 2026க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த ரெக்கார்டட் பேட்சை நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. மேலும் தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், டயல் பண்ணுங்க, கொஞ்சம் பேசலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிசிஷன் எடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.